மனைவியோட சீதன பொருட்கள் கணவர்கிட்ட இருக்கு. கணவர் அதை எப்படி திருப்பி கொடுக்கணும்? மனைவியோட சீதன பொருட்கள் கணவர் வீட்டுல இருக்கு. கணவர் அதை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் எப்படி திருப்பி கொடுப்பது? காவல் நிலையத்துல புகார் கொடுத்து திருப்பி கொடுக்கலாமா, இல்ல நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்து திருப்பி கொடுக்கலாமா? காவல் நிலையத்துல புகார் கொடுத்தும் திருப்பி கொடுக்கலாம். காவல் நிலையத்துல புகார் கொடுத்து திருப்பி கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த பொருட்கள் எல்லாம் நான் என் மனைவிட்ட கொடுத்துட்டு அதை அவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிக்கணும். எழுதி வாங்கி மனைவியோட கையெழுத்து 2 சாட்சிகளோட கையெழுத்தோட அவர் திருப்பி கொடுக்கணும். அந்த மாதிரி திருப்பி கொடுக்க முடியல, காவல் நிலையத்துல புகார் கொடுத்தும் திருப்பி கொடுக்க முடியலன்னா செக்ஷன் 151 சிபிசியின் கீழே ஒரு மனு தாக்கல் செஞ்சு நீதிபதி கிட்ட அவர் என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பொருட்கள்லாம் எங்க வீட்லயே இருக்கு, மனைவியோட பொருட்கள்லாம், இதெல்லாம் வச்சுக்கிறதுனால எனக்கு இந்த சிரமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிபதி கிட்ட கேட்டு நீதிபதி அந்த பொருட்களை எடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொருட்களை அவர் திருப்பி கொடுக்கலாம். அந்த பொருட்கள் எங்கள் வீட்டுல இருக்கிறதுனால எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு, அதனால அதை திருப்பி எடுத்துக்கொண்டு போக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி நம்ம நீதிபதி கிட்ட கேட்கணும். நீதிபதி அந்த டைரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த பொருட்களை எந்த மாதிரி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துடலாம். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.